வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு ஒரு கழிவு மண்டலத்தையும் சீரண மண்டலத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தர்றேன். வசம்புன்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த வசம்புக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பவுடராகவே விற்கும். அந்த பவுட்ரு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் பவுட்ரு போட்டு எண்ணெய் அல்லது தண்ணி ஏதாவது குழப்பி நல்லா மஞ்சள் குழப்புற மாதிரி குழப்பிக்கணும். அதை எடுத்து நைட்டில் படுக்கும்போது தொப்புளை சுற்றியும் தடவி வரணும். ஒரு 2-3 நாளுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த கிட்னி நல்லாயிடும். ஜீரண மண்டலத்தையும் கழிவு மண்டலத்தையும் சரி பண்ணிகிட்டே இருக்கும். இது எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் செய்யுங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் செய்யுங்க. கிட்னி எல்லா வகையிலையும் இது சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற மூலிகை. அதே போல் சீரண மண்டலத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் அந்த சர்க்கரை வியாதிக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கழிவு மண்டலம் சரியானுச்சுன்னா சர்க்கரை அதிகமாக நிற்காது, பிளட்டில் வைக்காது, ஃபில்ட்ரு பண்ணி விட்டுடும். அப்போ இதை அதுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயை போட்டு கலச்சி அது தொப்புள்ள தடவலாம். இல்லை ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழகுழப்பாக்கி அதை அப்படியே பூசணும். இதை ஒரு 10 நாளைக்கு செஞ்சு பார்த்திங்கன்னா சீரண மண்டலம் கழிவு மண்டலம் கரெக்டாகிடும். அப்புறம் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அந்த சீரணம் ஆகாமை இல்லை, அதே மாதிரி யூரினல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள், நன்மை அடையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.